வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அளவில் ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மாறிட்டு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பாஜக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சரியான கிரவுண்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. கவர்னர் சந்திச்சு இதுக்காக சிபிஐ விசாரணை கேட்குறது, குறிப்பாக சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்லாம் இதுக்காக குரல் கொடுக்குறது, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் குரல் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான இந்த அரசியல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் இது பாஜகவுக்கு எந்த விதமான வாய்ப்புகளை கொடுக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக இதில் பாஜகவுக்கு அரசியல் ரீதியான ஆதாயம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கள்ளச்சாராயத்தில் இந்த கவர்மெண்ட் கீழ் லெவலில் இருக்கிற அதிகாரிகள் பண்ணுற அந்த மெத்தனம் அல்லது அலட்சியம் அல்லது காசு வாங்கிட்டு கள்ளச்சாராயத்துக்கு காய்ச்சறதுக்கு உதவுறது, விற்கிறதுக்கு உதவுறது போன்ற விஷயங்களை கீழ் லெவலில் ஈடுபட்டிருக்காங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மேல் லெவலில் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தால் கூட அந்த மேல் லெவலில் இருக்கிற அந்த கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழ் லெவல் வரையும் போகலை, அதுன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதனால் ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நடந்ததுக்கு கீழ் லெவலில் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஒரு நபர் கமிஷன் என்கொயரி போடலாம், எல்லாமே விசாரணை கமிஷன் போடலாம், சிபிசிஐடியில் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் அது பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்டாலின் மேலே தான் அந்த குற்றச்சாட்டை நேரடியாக கொண்டு போவாங்க. உங்கள் நிர்வாகம் சரியில்லை, நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு கொண்டு போவாங்க. இப்போ நீட்டு விஷயத்தில் கல்வி மந்திரி ரிசைன் பண்ணணும்னு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க அது ஆக்சுவலாக பிரதமர்னு கேட்காத கல்வி மந்திரின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஸ்டாலின்னு கேட்குறாங்க, சட்டம் ஒழுங்கு அவர் கையில் இருக்கிறதுனால கேட்குறாங்க. ஆனால் இதை எல்லா எதிர்கட்சியும் கையில் எடுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் இது தொடர்ந்து நடக்கிற ஒரு இஷ்யூ, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு இஷ்யூவாக இருக்கிறதுனால இது பாஜகவும் இது அரசியல் பண்ணுறதுக்காக அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவங்க பண்ணுற அரசியல் நம்மளால் ஒத்துக்க முடியுது. அவங்க ஒரு எதிர்கட்சி அப்படி தான் பண்ண முடியும், அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஆளுங்கட்சியை சரியில்லை, அவங்களோட எம்எல்ஏக்களே உதவியாக இருக்காங்க, இல்லை அவங்க போலீஸே மாமூல் வாங்குது, இல்லை நிர்வாக சீர்கேடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இது இப்போ அடுத்து வர போகிறது என்ன, இந்த விக்ரவாண்டி எலெக்ஷன்ஸில் இந்த விஷயங்கள் எவ்வளோ தூரம் எடுபடுன்னு பார்த்தா நிச்சயமாக இந்த விஷயங்கள் எடுபடுறதுக்கான அங்கே வாய்ப்புகள் அங்கே கிடையாது. அப்போ நாளைக்கு விக்ரவாண்டியில் திமுக வின் பண்ணிட்டா அப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் போய் ஆகிடுமா? ஆகாது. ஏன்னா அங்கே அரசாங்கம் அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்குன்றது உண்மை. ஆனால் மக்கள் இதை வச்சுட்டு இங்கே ஓட்டு போடுவாங்களா விக்ரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல்? அதோட டைனமிக்ஸ் வேறு, இதோட விஷயம் வேறு. இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். இதே வேணால் வேறு இடங்களில் நடந்தது அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அசம்பிளிக்குள்ளே முக்கியமான எதிர்கட்சியே பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவங்க பேசினாங்கன்னா அவங்க ஆட்சியில் நடந்த விஷயங்கள்லாம் ஆளுங்கட்சி எடுத்து வைப்பாங்கன்ட்டு அவங்க உள்ளே வர மாட்டேங்கிறாங்க, வெளியிலேருந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இதில் கவர்னர்கிட்ட போய் பார்க்குறாங்க, யார் பிஜேபி கவர்னர் என்ன பண்ணுவார், ரிப்போர்ட்டை வாங்கி சென்டருக்கு அனுப்புவார். அவரால் வேறு என்ன பண்ண முடியும்? அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேபினெட் அப்ரூவ் பண்ணுற விஷயங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லெஜிஸ்லேச்சர் அப்ரூவ் பண்ணுற விஷயங்கள், இதை தான் நீங்கள் ஓகே பண்ண முடியும், கையெழுத்து போட முடியும். தவிர நீங்கள் தனியாக சூமோட்டோவாக நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் வேணால் ரிப்போர்ட் அனுப்பலாம், மத்திய அரசுக்கு வேணால் ரிப்போர்ட் அனுப்பலாம். அதெல்லாம் ஒன்றும் அது அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு எதிர்கட்சி இங்கே இருக்கோ அதையே நீங்கள் அதை பழிவாகிறதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு விஷயம் வேற மாதிரி போகும் ஆக்சுவலாக ஓகே. அதனால் இதில் பாஜக பெரிய அளவுக்கான அரசியல் ஆதாயம் அடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு கள்ளக்குறிச்சி மரணங்கிறது ரெண்டாவது முறை திமுக ஆட்சியில் நடக்கிற ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு சீர்கேடு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே நம்ம அந்த மரக்காணம் செங்கல்பட்டுலாம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த முறை இது நடந்திருக்கு. பட் இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயம் திமுக ஆட்சி நடக்குது, மிகப்பெரிய உயிரிழப்புலாம் நடக்குது அப்படின்னும் போது இதை எதிர்த்து வலிமையாக களமாடக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழல் தமிழக அரசியல் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பார்க்குறீங்க? ஏங்க, அது பலவீனமாக இருக்குதாங்க. அது பிரிஞ்சு கிடக்கு, பலவீனமாக இருக்குது, தேர்தலில் தோக்குது, அதுக்கு மக்கள் ஆதரவு இல்லை, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்கல்ல, ஒரு 62 பேர் உங்கள்கிட்ட இருக்கான்ல, நீங்கள் அசம்பிளியில் போய் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ண வேண்டாமா? நீங்கள் என்ன சொல்லிட்டாரு ஸ்பீக்கரு? கேள்வி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறாங்க, நீங்கள் பேசுங்க, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எல்லாருமே பேசியிருக்காங்க, அது மாதிரி நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அது உள்ளேயே நீங்கள் வர பயப்படுறீங்களே. நீங்கள் உள்ளே பேசுறதுக்கு பயப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா ஆளுங்கட்சி பதில் சொல்லுவாங்க. அதுக்கு ஆளுங்கட்சி பதில் சொன்னாங்கன்னா உங்கள் பழைய ஆட்சியோட எல்லாமும் வெளில வரும் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் அதை பற்றி பேசுறதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க. வெளியிலேயே பேசிட்டு இருக்கீங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சி போகிறீங்க, அங்கே போராட்டம் நடத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கரெக்ட். அதில் இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சின்ற முறையில் பண்ணுறீங்க. பட் கன்ஸ்ட்ரக்டிவாக ஆக்கப்பூர்வமாக என்ன மாதிரியான இதை நீங்கள் சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்கீங்க? அங்கே நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா தானே அது முறைப்படி அது ஒரு ஒரு எதிர்ப்பு இல்லை இந்த ஆட்சியோட அவலங்களை நீங்கள் இல்லை இந்த ஆட்சியோட செயலற்ற தன்மையை
அங்கே தானே நீங்கள் சொல்லணும். நீங்கள் மக்கள் மன்றத்தில் சொல்லலாம். அப்போ மக்கள் மன்றத்தை சொல்லணும். நீங்கள் இது விக்கிரவாண்டியை நீங்கள் பயன்படுத்திருக்கணும். அதில் வந்து நீங்கள் கலந்துக்காமையை புறக்கணிக்க வேண்டிய காரணம் என்ன? ஸோ அதில் நீங்கள் கலந்துருந்தீங்கன்னா இத்தனை நேரம் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு எதிர்கட்சின்ற முறையில் மக்களை சந்திக்கிற கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு பயம், 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி ஆகிடுவாரன்னு பயந்து நீங்கள் போயிட்டீங்க. இல்லை இன்டெரக்டாக ரகசியமாக வந்து பாமகவும் பாஜகவும் கேட்டுன்றபடி நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களான்னு கூட தெரியாது. அங்கே இருக்கிற விக்கிரவாண்டியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறான், நம்ம இதில் போட்டி போடாது, எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான் சொல்கிறான் எல்லாருமே. இப்படி ஒரு இதாக இருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி, இதில் போட்டி போடாத இருக்கிறது எங்களுக்கு வருத்தம். ஏன்னா அவனுக்கு ஒரு எலெக்ஷன்றது முக்கியமானது. அதிமுக காரனுக்கு ஒவ்வொரு தொண்டனுக்குமே எலெக்ஷன்றது முக்கியமான விஷயம். அவனை வந்து கட்சி உயிர் துடிப்போடு இருக்கணும்னா ஒரு எலெக்ஷனில் தான் அதை காமிக்க முடியும் ஆக்சுவலாக. அதனால் அவன் வந்து பழனிசாமி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லை ஆளுங்கட்சி முறைகேடுகள்லாம் பண்ணணும். அப்போ ஏன் ஈரோடு கிழக்கில் இருந்தீங்க? ஒன்று அங்கேயும் நின்றுக்கூடாது. ஜெயலலிதா சொல்கிறீங்க. திருமங்கலம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா பெண்ணகரத்தில் இருந்தாங்க ஆக்சுவலாக. திருமங்கலம் அதுக்கு முன்னாடியே நடந்து போச்சு. அதில் திமுக நிறைய கோல்மால்லாம் பண்ணாங்க, திருமங்கலம் ஃபார்முலாங்க. அதுக்கப்புறம் 2010 மார்ச்சில் நடக்கிற பெண்ணகரத்தில் தான் நிற்கிறாங்க. யார்? ஜெயலலிதா. நின்று தோத்தாங்க, 3ஆவதாக வந்தாங்க. பாமக 2ஆவதாக வந்தது. நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து திருமங்கலத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள் நடந்து பெண்ணகரத்தில் கலந்துட்டாங்க. ஜெயலலிதா கலந்துட்டு டெபாசிட் அழிந்தது. ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க 2011ன்றது வேறு விஷயம். ஸோ நீங்கள் ஜெயலலிதாவோட உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம் கலந்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் கலந்துக்காது உங்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவு. நீங்கள் மக்கள்கிட்ட வந்து திமுக அரசாங்கத்தை பற்றின விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. 2026 நோக்கி போகும்போது உங்கள் கட்சி ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. பாராளுமன்ற பொதுத் தேர்தல் அடி வாங்கியிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக சவுத்தில் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க. அதுவும் சென்ட்ரல் மத்திய வட தமிழகத்தில் பாமக தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால தப்பிச்சிங்க. கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு 3ஆவது இடத்துல வந்தீங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் உங்கள் கொங்கு மண்டலம் உங்கள் கோட்டைன்னு சொன்னீங்க. ஓபிஎஸ் தனி மனிதர் சொன்னீங்க. அவருக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. தினகரன் பின்னாடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. திருநெல்வேலியில் 3ஆவது வந்திருக்கீங்க. நாகர்கோயிலில் 4ஆவது வந்திருக்கீங்க. இதெல்லாம் எதை காமிக்குது ஆக்சுவலாக? ஸோ உங்கள் செல்வாக்கில் தான் காமிக்குது. நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் 3ஆவது இடத்துக்கு வரீங்களோ 2ஆவது இடத்துக்கு வரீங்களோ அது தெரியாது. ஆனால் ஒரு எதிர்கட்சின்ற முறையில் அங்கே நின்றுக்க வேண்டாமா? 2வது இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் தோற்றா கூட மக்கள் வந்து இதை பெரிய அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் விக்கிரவாண்டியில் தெருவாக பேசியிருக்கலாமே. அந்த கவர்மெண்ட் முறைகேடு பண்ணால் அதையும் சேர்த்து பேசலாமே. இன்றைக்கி அண்ணாமலையும் அன்புமணியும் போய் தெருவாக பேச போகிறாங்கல்ல, அதுதான் ரீச் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எத்தனை நாள் நீங்கள் சபையை இந்த விஷயத்தில் கள்ளச்சாராய விஷயத்தில் பரிசீலிக்க முடியும்? ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க. நீங்கள் டெய்லி இதே பேசியிருந்தீங்கன்னா எடுபடுவாது ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, நாளைக்கு கவர்னரை போய் பார்ப்பீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு அதிகபட்சமாக போனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி, அப்புறம் ஆக்டிவிட்டியே இல்லாத போயிடும். அப்புறம் நீங்கள் 10 நாள் எங்கே இருப்பீங்க? 10 நாள் ஏடிஎம்கேன்ற கட்சி எங்கே இருக்கும்? இதே கள்ளச்சாராயத்தை நீங்கள் உயிர் துடி போய் வச்சுட்டே இருப்பீங்களா? அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ மக்கள் விக்கிரவாண்டியை பற்றி தான் பேசுவாங்க. அதனால இந்த தேர்தலில் எடப்பாடி எடுத்த முடிவு சரியில்லை. பாமக நாளைக்கு 2வது வருது வச்சுக்கோங்க. அதிமுக இது வந்து 3ஆவது வர போகிறது. யார்? நாம் தமிழர் 3ஆவது வரும். அப்போ பாமக என்ன சொல்லுவாங்க? பாஜக என்ன சொல்லும்? எங்கள் அணி தான் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய அணி. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அவ்வளோ இடத்துல வின் பண்ணோம், இவ்வளோ இடத்துல வின் பண்ணோம், அதிமுகவை நாங்கள் 3ஆவது இடத்துக்கு தள்ளி விட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பாஜக கொடுக்குறீங்க? அப்போ இன்டெரக்டாக உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது கள்ள உறவு இருக்கா, மறைமுக உறவு இருக்கான்னு சந்தேகப்படுறாங்க இல்லையா? அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாற மாதிரி தானே இருக்கு ஆக்சுவலாக. எதிர்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அங்கே தங்களோட பணியை செய்யாத இருக்கும்போது அங்கே உருவாக்கக்கூடிய வெற்றிடத்தை யார் வந்து இட்டு நிரப்புறான்னு நீங்கள் பார்க்குறீங்க தமிழக அரசியல் களத்தில்? இல்லை, அங்கே வந்து இட்டு நிரப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாமக பாஜக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ட்ரை பண்ணுறாங்கன்னா பாஜகவுக்கு அந்த இடத்துல பெரிய ஹோல்லாம் எதுவும் கிடையாது. பாமகவுக்கு அந்த ஜாதி நான் கம்பெனியை கேட்குறேன். ஆல்ஓவர் கம்பெனி இந்த 3 வருஷத்தில் பெரிய ஆக்டிவான ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அதிமுக ஒர்க் பண்ணல. ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய வேக்கண்ட் பார்க்குறோம். அந்த வேக்கண்ட் வந்து இதுவரையும் இந்த 3 வருஷத்தில் யாரை இட்டு நிரப்பியிருக்காங்க? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் யாரும் இட்டு நிரப்பாததான் திமுக அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே, இவங்கெல்லாம் இப்படி பலவீனமாக இருக்கிறது வந்து திமுக அட்வான்டேஜாக இருக்குது. அவங்க கூட்டணியும் பலமாக இருக்குது, அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அதனால் ஆட்சியிலையும் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இவங்க ஒற்றுமையாக இல்லாத இருக்கிறது, ஒரு பலமான எதிர்கட்சி இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு வசதியான ஒரு விஷயம். இதே விஷயம் கண்டினியூ ஆச்சுன்னா திமுக 26லையும் வின் பண்ணும். இதே மாதிரி பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை எலெக்ஷன் சமயத்தில் உங்கள் கூட்டணியாக சேர்ந்தாங்கன்னா அதோட விஷயம் வேறையாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு பலமான எதிர்கட்சி இங்கே அமையலை. நீங்கள் பலமான எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்கணும்ல நீங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். சார், இப்போ இந்த மாதிரி சூழலில் தான் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் இப்படியே போச்சுன்னா நம்ம மோசமாக போயிடுவோம், அதனால் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயோட ஒரு கூட்டணியோட பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மூவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி
அதாவது விஜயோட பேர் கெட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அதிமுகவோட சேர்றது தான். ஏன்னா அதிமுக என்கிற கட்சி கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி, அதன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிற கட்சி. அதோடு நீங்கள் விஜய் வந்து சேர்ந்தாருன்னா ஊழல் கட்சி என்ற பேர் ஏற்கனவே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அந்த மேலே இருக்குது. விஜய் போய் அதில் சேர்ந்தாருன்னா அதான் விஜயோட பேரும் சேர்ந்து கெட்டு போயிடும், அவ்வளோதான். அதாவது அதிமுகங்கிறது எவ்வளோ பெரிய தவறு இருந்தாலும் மக்கள் வந்து திமுக அதிமுக அப்படின்னு தான் மாற்றி மாற்றி பார்வை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு திமுக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதை அதிமுக அறுவடை பண்ணும், அதிமுக கூட இருக்கவங்க சேர்ந்து அறுவடை பண்ணுவாங்கல்ல. இப்போ அவங்க வெற்றி நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. பழனிசாமி முதல்வர் ஆக்கிறதுக்கு விஜய் ஏன் சார் கஷ்டப்படணும்? அவர் விஜய் வந்து அந்த பழனிசாமியோட விஜய் வந்து பாப்புலரான சார் தமிழ்நாட்டில். அந்த கூட்டணி போனா அந்த கூட்டணியில் யார் முதல்வர் அப்படிங்கிறது அதான் சார், அது வேற பிரச்சனை வரும். பழனிசாமியோட விஜய் வந்து செல்வாக்கு மிக்கவர் தானே. பழனிசாமி செல்வாக்கு மிக்கவரா? பழனிசாமி அதிமுகவில் பிடிச்சி வச்சிருக்காரே தவிர அவர் செல்வாக்கு மிக்கவரா? அவரே கிடையாது. அவரோட செல்வாக்கு மிக்கவர் விஜய். சரி, அப்போ பழனிசாமி சிஎம் ஆக்கிறதுக்கு விஜய் வருவாரா? ரெண்டாவது வந்து திமுகவை தோக்கடிக்கணும்னா விஜய் வந்தாலும் முடியுமா? நீங்க இப்போ எதிர்கட்சின்ற என்ன பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா அப்போ உங்களால தோக்கடிக்க முடியாது டிஎம்கே ஒத்துக்கிறீங்களா நீங்க? அவங்களுக்கு என்னன்னா திமுக கூட்டணி பலமா இருக்கு, அதை உடைக்க முடியல உங்களால. போன வாட்டியே பேசினாங்க பாராளுமன்ற எலெக்ஷன்ல 18 சீட் வரையும் தரேன்னு சொன்னதா தகவல்லாம் வருது. ஆக்சுவலா காங்கிரஸ் நாங்க வரவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் இழுத்து பார்த்தாங்க, அவங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அதை நம்பி தான் அவங்க பாஜக விட்டு வெளில வந்தாங்க. இது நடக்கல, ஒண்ணுமே நடக்கலன்னா கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிட்டு தேர்தலையும் தோத்து போனாங்க. இப்போ வந்து விஜய்க்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. யாரு? அதிமுக இருக்கிற எல்லாருமே விஜய்க்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆனா விஜய் அந்த அளவுக்கு இவங்க கூட வந்து சேர்ந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ற அளவுக்கு இருப்பாரா தெரியாது. அவர் வந்து நாம் தமிழர் கூட சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் எனக்கு வந்த தகவல் படி அவங்க நாம் தமிழரோட பேசி முடிச்சுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சுட்டாங்க, சரியான சமயத்தில் வெளியிடலாம் தான் வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு வந்த தகவல் சொல்லுது. இவங்க அதிமுகவோட சேரல. நாம் தமிழர் விஜய் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்கன்னு தான் பாயிண்ட். ஆனா இவங்க வந்து வலை வீசி பாக்குறாங்க. யாரு? அதிமுக வலையில விஜய் சிக்குவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சிக்க மாட்டார் என்பது என் கருத்து. ஓகே, விஜய் சிக்க மாட்டார் அப்படின்னா அப்ப இவங்க வந்து இப்ப அடுத்த அதிமுக 2020 என்ன ரோல் பண்ணுவாங்க? ஏன்னா இப்ப இந்த 3 வருஷத்துல பெரிய ஆன்டி எதிர்க்கட்சியா வந்து ஒர்க் பண்ணல, அடுத்த 2 வருஷம் எப்படி பயணிக்க போறாங்கிறது தெரியல. முக்கியமான கோர் இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது கூட நிறைய வாய்ப்பு இழக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களோட பாலிடிக்ஸ் என்டையர் பாலிடிக்ஸ் இன்னும் 2 வருஷம் எப்படி நகரும்? இல்லை, இவங்களுக்கு ஒரே வழிதாங்க. அதிமுக ஒன்றுபடணுங்க. ஒன்றுபட்டா வலிமையா இருக்கும். வலிமையா இருந்தா மக்கள் நம்புவாங்க, மக்கள் நம்பினா ஓட்டு போடுவாங்க. நீங்க அது இந்த ஒற்றுமையாகாத வரையும் ஓபிஎஸ் தனி மனுஷன், தினகரன் தனி மனுஷன், சசிகலா தனி மனுஷன்றதான் வேற விஷயம். ஆனா நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா மக்கள் பார்வையில நீங்க ஒன்றாயிட்டீங்கன்னு தெரியும். அப்போ சவுத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் உங்களை சப்போர்ட் பண்ணுவான். எல்லா ஜாதியும் இந்த வாட்டி எல்லா ஜாதியும் கைவிட்டான், எல்லா ஜாதியும் சப்போர்ட் பண்ணுவான். மத்தியில் வந்து இந்த வாட்டி பாமக பாஜக இருந்திருக்கு. நாளைக்கு நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா உங்க கூட அவங்க கூட்டணிக்கு வருவாங்க. நீங்க அப்போ முக்கியமான ஒரு எதிர்கட்சியா திமுகவுக்கு அதிமுக தான் மாற்றுன்றதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க ஒன்னா இருந்தால் தான் முடியும். நீங்க பழனிசாமி தலைமையில ஒன்னா இருந்தால் கண்டிப்பா அது ஒரு சான்ஸே கிடையாது. மக்கள் பார்வையில் அது ஒன்றா இருக்கிற மாதிரியான எண்ணமே வராது. நீங்க வேணா உங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை வேணா உங்க பின்னாடி வச்சுக்கலாமே தவிர, ரெட்டைலை சின்னத்தை வச்சுக்கலாமே தவிர, மக்கள் பார்வையில இந்திய தமிழ்நாட்டில் எங்க வேணா போய் கேளுங்க சார், அதிமுக ஒன்னா இருக்கா பிரிஞ்சிருக்கான்ட்டு. பிரிஞ்சிருக்குன்னு தான் சார் சொல்றான். எவனும் ஒன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னா சார். அது என்ன காரணம் அதுக்கு சொல்லுங்க? சாதாரண மனிதன் பார்வையில, கட்சிக்காரனை கேட்காதீங்க, சாதாரண மனிதன்கிட்ட போய் எங்க தமிழ்நாட்டில் அதிமுக ஒன்னா இருக்காங்கன்னா, இல்லை சார் அது ஓபிஎஸ் அப்படி இருக்காரு, தினகரன் எப்படி இருக்காங்க அப்படிதான் சொல்றானே தவிர, அப்போ அந்த எண்ணம் தானே மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ அந்த எண்ணத்தை எப்படி மாற்றுவீங்க? நீங்கள் ஒன்றா இருந்து கட்சியை வலிமையை விட்டுறது மூலமாக அதை மாட்டுவீங்க. நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் உங்கள் கூட கூட்டணி ஆள் வருவான். நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு உங்களை மக்கள் நினைப்பான். அதுக்கான ஏற்பாட்டை நீங்கள் கவனிக்கிறத விட்டுட்டு ஆணவத்தோட யார் ஓபிஎஸ் அவர் தொழிலில் போகிற ஆள் தானே அப்படிலாம் பேசியிருந்தீங்கன்னா இன்னும் வேலைக்கு ஆகாது. ஆக்சுவலாக நீங்கள் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி இஷ்யூ எடுத்து போராடலாம், அப்புறம் நாளைக்கு என்ன இஷ்யூ, இன்னொரு இஷ்யூ வரணும், ஏதோ ஒரு இஷ்யூ நீங்கள் போராடுவீங்க. ஆனால் கட்சி எப்படி இருக்குது, பலமாக இருக்கா இல்லையா அப்படின்றதான் பாயிண்ட்டு. கட்சி பலமாக இல்லைன்னா நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தியும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பணத்தை வச்சு நீங்கள் பல போராட்டங்கள் நடத்தலாம். ஆனால் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறணும்னா கட்சி ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். சரிங்க சார், இப்போ நடந்துருக்கக்கூடிய இந்த சீரியஸான இஷ்யூ, இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு வந்து பாஜக தான் பின்னணி காரணம், குறிப்பாக வந்து அந்த இடைத்தேர்தலில் ஒரு சீர்குழிவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்ஸ், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் தான் வந்து இந்த மாதிரியான இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துச்சு. இந்த இல்லீகலான அந்த மதுபான விஷயத்துக்கான மூலப்பொருள் அங்கே தான் வந்துச்சு. அப்போ பாஜக தான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு திமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? இது உண்மையிலே எப்படி, என்ன மாதிரியான ஒரு அரசியல்? இல்லை, இது வந்து அரசியல் ரீதியாக இந்த விஷயங்களை சொல்லாமே தவிர, இப்போ என்கொயரி சிபிசிஐடி என்கொயரி போயிட்டுருக்கு. இதில் வந்து உண்மையிலே இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா இல்லையா, இந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக அரசை டேமேஜ் பண்ணுறதுக்காக இதை பண்ணாங்களா இல்லையான்றதெல்லாம் சிபிசிஐடி இதில் தான் தெரியும். கைதானவங்க அது எந்த அளவுக்கு நேர்மை நடக்கும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஏற்கனவே வந்து இப்போ என்டிஏ நீட் சம்பந்தமான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. சிபிஐ எப்படி நம்புவீங்க நீங்கள்?
அதுவும் அவங்க கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல் தான். அவங்க கண்ட்ரோல் அப்படின்னு இவங்க எதிராக நான் கேட்குறேன். அப்போ இப்போ இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நம்மளே திருப்பி கேட்கலாமே, சிபிஐ என்கொயரி எப்படிங்க நம்ப முடியும்? உங்க மத்திய அரசோட அந்த கேள்வி நம்ம அங்கே கேட்குறோம். அதே மாதிரி இப்போ இங்கே தமிழக அரசு நமக்கு அதே கேள்வி தான் நம்ம கேட்போம். சிபிசிஐடி என்கொயரிங்கிறது உங்களால் நியமிக்கப்படக்கூடிய என்கொயரி தானே, அது வந்து எப்படி உங்களுக்கு எதிரான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு இப்படிதாங்க எல்லா இடத்துலையும் நடக்குது. மோர்வியில பிரிட்ஜ் அறிஞ்சு 141 பேர் இறந்து போனபோது எஸ்ஐடி வந்து குஜராத் கவர்மெண்ட் தாங்க போட்டான். வேற என்ன என்கொயரி நடந்தது? எஸ்ஐடி அவன் தான் போட்டான். ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சிபிசிஐடி. அதுதான் சார். நம்ம அப்போ நீங்க கோர்ட்டுக்கு போங்க, அவ்வளோதான். கோர்ட்டுக்கு போய் நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. சிபிசிஐடி என்கொயரி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போட்டோம். கோர்ட்ல கேஸ் இருக்கு. கோர்ட் என்ன டிசைட் பண்ணணும்னு தெரியாது. இப்போ இவ்வளவு பேர் நம்ம இவிஎம் சரியில்லை, இவிஎம் மேல சந்தேகம் இருக்குன்றோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? இல்ல இவிஎம் மேல யாரும் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லுது. அப்படிலாம் போக முடியாது, ஃபுல் நம்பிக்கை வைக்கணும்னு தானே சொல்லுது. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்க? இவிஎம் ஹேக் பண்ண முடியும். எலான் மாஸ்க் என்ன சொல்றாரு? இவிஎம் ஹேக் பண்ண முடியும்னு சொல்றாரு. கோர்ட் வேற மாதிரின்னு சொல்லுது. அதனால ஒவ்வொருத்தருக்கு கருத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிபிசிஐடி இப்போ என்கொயரி போட்டிருக்காங்க. அது என்ன அளவுக்கு கண்டுபிடிக்குது ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும், தவிர அதுக்கு முன்னாடி நம்ம பேச முடியாது. என்கொயரி முடியறதுக்கு முன்னாடியே பேச முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரியான பின்னாடி சதி இருக்கா இல்லையான்றதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து போன வாட்டி மரக்கான இதுலேயே பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்துன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வாட்டியும் பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் சதி இருக்குல்ல, அது எதாக இருந்தால் சிபிசிஐடி தான் அதை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா அது அப்போ தான் உண்மை தெரியும். நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு சதி நடந்திருக்குன்ற விஷயத்தை நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் திமுக தரப்புலேருந்து பேசும்போது சில பேர் இது மாதிரி பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு எண்ணம் சொல்கிறாங்க. திமுக தரப்பில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஓகே. எனிவே இப்போ இறுதியில் இப்படி ஒரு விஷயம் வந்து திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, 2வது முறை நடந்திருக்கு, மிகப்பெரிய உயிரிழப்பு அப்படின்போது உண்மையிலே திமுக அரசு என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியை இந்த மக்கள் மத்தியில் எதிர்கொண்டிருக்காங்க ஆளுங்கட்சியாக இருந்து? நிச்சயமாக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இது ஒரு மக்கள்கிட்ட, நடுநிலை மக்கள்கிட்ட வந்து இது வந்து என்னடா இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதைப் பொருள் கிடைக்குது, இது மாதிரி விஷச்சாராயத்தில் சாகிறாங்கன்ற போது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரதான் செய்யுது. ஆனால் இந்த கெட்ட பேரை வந்து எப்படி ஓரளவுக்கு நல்ல பேரை மாற்றுறதுன்னா நலத்திட்டங்கள் மூலமாக தான் மாற்ற முடியும். பெண்களுக்கான இப்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து பெண்களுடைய வாக்கு அதிகமாக விழுந்ததுனால தான் 40க்கு 40 வந்திருக்காங்க. அதனால் அந்த திட்டங்களெல்லாம் இன்னும் செம்மையாக அமுல்படுத்தி இன்னும் மேலும் பல வாக்குறுதிகள், சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்கன்னா இந்த மாதிரி பெயர் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வந்து களத்தில் வந்து இந்த விஷச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்கன்னா மேலும் இது மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காது இருந்தால் 26 எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போகும். இல்லை இது மாதிரி சம்பவங்கள் மேலும் நடக்குது வச்சுக்கோங்க, அப்போ மக்கள் மேலும் நம்பிக்கை இழப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டியது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. ஸ்டாலின் அவர்களுக்கு 2 வருஷ காலம் என்பது ஒரு சோதனை காலமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக திமுக ஒரு பேர் சோதனை காலமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. அது அப்படி தான் இருக்க போது அல்லது மாற்றி அமைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் வந்து நேர்காணல் இணைந்து பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.